இந்தியாவையே குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும், பயமுறுத்தி கொண்டிருக்கும், திணறடித்து வைத்து கொண்டிருக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு நோய். இந்த நோயை குறித்து சில காரியங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கில்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படின்ற நோய் ஏதோ புதுசாக இந்தியாவில் முதல் முறையாக தோன்றின ஒரு நோய் என்று நினைக்கக்கூடாது. இது 1916லேயே இந்த நோயினுடைய அறிகுறிகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு 2 ஃப்ரெஞ்சு நியூராலஜிஸ்ட், அவங்க பேர் ஜார்ஜ் கில்லன் அண்ட் ஜான் அலெக்சாண்ட்ரே பேரே அப்படின்ற 2 ஃப்ரெஞ்சு நியூராலஜிஸ்ட் சேர்ந்து இந்த நோயை குறித்து படித்து ரிசர்ச் எல்லாம் செய்து இதனுடைய சிம்டம்ஸ் இப்படி இருக்கும்லாம் சொன்னதுனால அவங்களுடைய பேரை கில்லியன் அண்ட் பேரே அப்படின்ற அவங்களுடைய பேரை வச்சு இந்த சிண்ட்ரோம், இந்த டிசீஸ்க்கு அப்படி ஒரு பெயர் வச்சுருக்காங்க. வாட் இஸ் கில்லியன் பேரே சிண்ட்ரோம்? சுருக்கமாக ஜிபிஎஸ்ன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ஜிபிஎஸ்ன்றது இட்ஸ் அன் அக்யூட் அசெண்டிங் ஆன்செட் ஆஃப் பேரலிட்டிக் பாலிநியூரோபதி. கொஞ்சம் கஷ்டமான ஒரு மெடிக்கல் டேர்ம். சாதாரணமாக சொல்லணும்னா சிம்பிளி புட் இட்ஸ் அ rare neurological disorder that causes muscle weakness and sometimes paralysis leading to death. நம்முடைய மாம்ச பேசிகளை, நம்முடைய சரீரத்தில் இருக்கும் மாம்சத்தை எல்லாம் பலவீனப்படுத்தி பக்கவாதத்தை கொண்டு அதன் மூலமாக மரணத்தை கொண்டு வர ஒரு பிரத்யேக விதமான ஒரு நியூராலஜிக்கல் டிஸார்டர் தான் இந்த நோய். இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேப்பன்ஸ் வென் த பாடிஸ் இம்யூன் சிஸ்டம் அட்டாக்ஸ் த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். நம்முடைய நரம்பு மண்டலத்தை நம்முடைய பாடியினுடைய இம்யூன் சிஸ்டமே அட்டாக் பண்ணுற ஒரு நோய் இது. இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது வீக்னஸ் ஆர் டிங்லிங் சென்சேஷன் ஆர் நம்னஸ் இன் த லெக்ஸ், ஆர்ம்ஸ், ஃபேஸ் ஆர் ப்ரீதிங் மசில்ஸ். கைகளில், கால்களில், முகத்தில், ஏன் நம்முடைய ப்ரீதிங் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ப்ரீதிங் மசில்ஸ்னால் என்னென்னா, இந்த டயஃப்ரம், இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் அப்டாமினல் மசில்ஸ், இந்த மசில்ஸ்லலாம் ஒரு வீக்கனிங் நடக்கும். வீக்கனிங் நடக்கலாம், ஒரு விதமான மரத்து போகிற தன்மை வரலாம், நம்னஸ் வரலாம், இல்லைனா ஒரு டிங்லிங் சென்சேஷன், ஒரு மாதிரி ஊசி குத்துற மாதிரி ஒரு பிரத்யேக விதமான ஒரு சென்சேஷன் உண்டாகலாம். இல்லைனா தெர் வில் பி டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங் ஆர் கிளைம்பிங் ஸ்டேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நடக்கவோ படி ஏறவோ கஷ்டப்படும் போது அது ஒரு சிம்டமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸஸ், திடீர்னு உங்களுக்கு நேராக ஒரு பந்து வர, அதை பிடிக்க முடியல, படி மாறி போகும்போது இந்த படி மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம், அது மாதிரி ரிஃப்ளெக்ஸ் புரியுதில்ல உங்களுக்கு, அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸஸ் இல்லாமல் போகும்போது அது ஒரு சிம்டமாக இருக்கக்கூடும். அது மாதிரி மூச்சு திணறல், பிரெத்லெஸ்னஸ் உண்டான அது ஒரு சிம்டம்ன்றாங்க. அது மட்டும் இல்லை, பிளாடர் அண்ட் பவல் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா, நமக்கு தெரியாமலே பிளாடர் மூவ்மெண்ட், பவல் மூவ்மெண்ட்லாம் நடக்குது, வயிற்றுலேருந்து போகுது, அப்படிலாம் வந்ததுன்னா அது இட் குட் பி அ சிம்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிபிஎஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஜிபிஎஸ் எப்போ வருது, எப்போ ஒரு மனுஷனுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கம்ஸ் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் வித் அ வைரஸ் ஒரு பாக்டீரியா. பிரத்யேகமாக இட் இஸ் ப்ரைமரிலி அ பாக்டீரியல் டிசீஸ். ஆனால் சில நேரங்களில் ஜிகா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரெயின் கூட இந்த ஜிபிஎஸ்ஸை காஸ் பண்ணுதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் கேன் ஆல்சோ பி ட்ரிகர்ட் பை சர்ஜரி ஆர் ட்ராமா. சில நேரங்களில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு, இல்லை ஏதோ ஒரு ட்ராமா, ஏதோ ஒரு பிரத்யேக ஒரு மனநிலைமையில், ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு நிலைமையில் மக்கள் போகும்போது அவங்களுக்கு ஜிபிஎஸ் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிபிஎஸ்ஸை உண்டாக்குற பாக்டீரியா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கேம்பிலோபாக்டர் ஜெஜூனி. கேம்பிலோபாக்டர் ஜெஜூனி அப்படின்ற ஒரு பாக்டீரியா. அது ஒரு பிரத்யேக விதமான பாக்டீரியா. இந்த கேம்பிலோபாக்டர் ஜெஜூனி பார்த்திங்கன்னா, இட் ப்ரைமரிலி காசஸ் டயரியா, வயிற்றுப்போக்கை உண்டாக்குற ஒரு பிரத்யேக விதமான ஒரு பாக்டீரியா. ஆனால் எல்லா வயிற்றுப்போக்கும் ஜிபிஎஸ்ன்னு சொல்ல முடியாது, அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். இட்ஸ் கால்ட் கர்வ்டு பாக்டீரியா as the germ appears as an S shape or a comma in English language. ஆங்கிலத்தில் கம்மா போடுவோம்ல, தமிழ்லையும் போடுவோம் கம்மா, அது மாதிரி, இல்லை ஒரு எஸ் மாதிரி, ஆங்கிலத்தில் ஒரு எஸ் எழுத்து மாதிரி அந்த உறுப்பு மாதிரி இருக்கும் என்னுடைய ஜெர்ம், இந்த பாக்டீரியல் ஜெர்ம். அதனால் இதில் அப்படி அழைக்கிறாங்க. இந்த கேம்பிலோபாக்டர் பாக்டீரியா பார்த்திங்கன்னா, அது பொதுவாக இட் இஸ் இன் அ ப்ராடர் கேட்டகரி. அதில் அந்த கேம்பிலோபாக்டர் கீழே ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பீசி, ஒரு சப்ஸ்பீஷி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெயின் தான்
இந்த கேம்பிலோபாக்டர் ஜெஜூனி அப்படின்ற ஒரு பிரத்யேக விதமான பாக்டீரியா. இந்த கேம்பிலோபாக்டர் ஜெஜூனி இல்லைனா சிஜே ஷார்ட்டாக சிஜேன்னு சொல்லலாம். இந்த சிஜே இஸ் ஆஃபன் லிங்க் டு கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் அண்டர் குக்ட் பால்ட்ரி. அசுத்தமான உணவு இல்லைனா வந்து அரை வேக்காட்டில் நம்ம சாப்பிட்ற சிக்கன், டக், மட்டன், பீஃப் இதன் மூலமாக கூட வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப சொல்கிறேன், நாட் ஆல் டயரியல் கேசஸ் ரிசல்ட் இன் ஜிபிஎஸ். டயரியா வந்தோம், வயிற்றுப்போக்கு வந்தோம், ஐயோ ஜிபிஎஸ்ஸாக இருக்கக்கூடுமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லா டயரியாவும் ஜிபிஎஸ்ஸாக வர்றதில்லை. த ப்ராபபிலிட்டி இஸ் செட் டு பி 1 out of 10,000. 10,000 கேஸில் ஒரு கேஸ் வந்து ஜிபிஎஸ்ஸாக இருக்கக்கூடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஜிபிஎஸ் ஏன் பிரத்யேகமாக பேசப்பட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கில்லியன் பேரோ சிண்ட்ரோம் அப்படின்ற டிசீஸ் ஏன் பரவலாக பேசப்பட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ். உயிர்கொல்லி நோயாக இருக்குது. and there's no known cure for the disease. இந்த நோய்க்கு வந்து ஒரு பிரத்யேக மருந்தெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி an autoimmune disease. நம்முடைய சரீரத்தை வீக்கன் பண்ணுற, நம்முடைய இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்ணுற ஒரு விதமான நோய் இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ பிரதானமாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் தான் செய்கிறாங்க. பிளாஸ்மானா தெரியும் இல்லையா, அந்த பிளட்டில் இருக்க அந்த லிக்விட் பார்ட், அதை வந்து சரீரத்துக்குள்ளே கடத்தி, நோய்வாய்ப்பட்ட சரீரத்துக்குள்ளே கடத்தி அதன் மூலமாக அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பில்டு பண்ணி அவங்கள மரண தருவாயிலேருந்து வெளியே கொண்டு வர முயற்சிகள் நடக்கப்படுது. அது மட்டும் இல்லாத தெரப்பி மூலமாக, ஃபிசிக்கல் அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி மூலமாக அது ட்ரீட்மெண்ட் நடக்குது. இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா இது இந்தியாவில் இந்த 2024-25 இப்போ பேசப்பட்டு வருது. ஆனால் 2014 2019 வரைக்கும் 2014 to 2019 பெங்களூரை சேர்ந்த நிம்ஹான்ஸ் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அந்த நிம்ஹான்ஸ் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த மோனோஜித் டெப்நாத் அண்ட் மது நாகப்பா அப்படின்ற 2 பேர்கள் வந்து இந்த நோயை வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 ஜிபிஎஸ் பேஷண்ட்ஸை அவங்க இந்த 5 வருஷத்தில் 2014 2019 வரைக்கும் அந்த கால அளவில் 150 பேஷண்ட்ஸ் அவங்க கண்காணித்து அவங்களுடைய டயக்னோசிஸ், எங்களுடைய ட்ரீட்மெண்ட், எங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் கண்காணித்து அதன் மூலமாக அவங்க கண்டுபிடிச்சி சொன்ன காரியங்கள், அதாவது கிட்டத்தட்ட 79% பேஷண்ட்ஸுக்கு ஏற்கனவே இந்த ஜிபிஎஸ் வந்திருக்கு. தெர் ஹேஸ் பீன் எவிடன்ஸ் ஆஃப் ப்ரையர் இன்ஃபெக்ஷன் இன் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 1/3 ஆஃப் தெம் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் கேம்பிலோபாக்டர். அதில் 1/3 கேம்பிலோபாக்டர் வைரஸ், அதனால தான் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, co-infections were very common in these 150 patients அப்படின்னு சொல்கிறாங்க. co-infectionsனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜிபிஎஸ் வருது, கேம்பிலோபாக்டர் ஜெஜூனி அப்படின்ற பாக்டீரியா மூலமாக வருது. அது வந்து சிஸ்டம், அதாவது பாடியினுடைய இம்யூன் சிஸ்டமை வந்து உடைச்சி மற்ற வைரஸஸ் உள்ளே போகுது, அதன் மூலமாக வேறு வியாதிகள் வர்றதுக்கும் வாய்ப்பை வந்து திறந்து கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகும்னா, இப்போது ஜிபிஎஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்திருக்கும், ஆனால் ஜிபிஎஸ்னால் அவங்க இறக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மற்ற வைரஸ் உள்ளே புகுந்து வேறு டிசீசஸ் கொண்டு வந்து அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் மூலமாக வந்து அவங்க மறிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 2023 2023 கிட்டத்தட்ட 200 ஜிபிஎஸ் கேசஸ் வந்து பெருவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. பெரு தேசத்தில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் அதில் வந்து 4 டெத் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குறைச்சலாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் அதுதான் அஃபிஷியல் ஃபிகர். 2015 பிரேசில் நாட்டிலையும் வந்து நிறைய கிளஸ்டர் ஆஃப் கேசஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அங்கே குறிப்பாக அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஜே பாக்டீரியா மூலமாக இது வரலை, ஆனால் ஜிகா வைரஸ் மூலமாக இந்த ஜிபிஎஸ் உண்டாயிருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்ச அவங்களுடைய ஆராய்ச்சி சொல்லுது. 2021 யூகேயில், யுனைடெட் கிங்டமில் நூற்றுக்கணக்கான ஜிபிஎஸ் கேசஸ் ரிப்போர்ட் ஆகிடுச்சு. அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுட் கண்டாமினேஷன் மூலமாக உண்டாகலை, பொல்யூட்டட் வாட்டர் மூலமாக உண்டாகலை. ஆனால் ஒரு கோவிட் டைம் இல்லையா, ஒரு பிரத்யேக விதமான கோவிட் வேக்சின் எடுத்துக்கொண்டவங்களுக்கு அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக இந்த ஜிபிஎஸ் உண்டாயிருக்கு அப்படின்னு அவங்களுடைய ரிசர்ச் சொல்லுது. இது வந்து ஏர்பார்ன் டிசீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்பார்ன் டிசீஸ் கிடையாது. இப்போ காற்றில் பரவுகிற ஒரு நோய் கிருமி இல்லை. ஆனால் கான்டாக்ட் மூலமாக, இப்போ ஜிபிஎஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்குது, அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னா, அவர் பேசும்பொழுது இந்த சலைவா ட்ராப்லெட்ஸ் மூலமாக, அவங்க பாடி கான்டாக்ட் மூலமாகலாம் அந்த ஜிபிஎஸ் மற்ற மனுஷர்களுக்கும் வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் இன்றைக்கி டாக்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜிபிஎஸ் பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்ட் விமென்லேருந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு, ஃப்ரம் ப்ரெக்னென்ட் விமென் டு நியூ பார்ன் பேபிஸ்,
அவங்களுக்கும் இது வந்து இந்த ஜிபிஎஸ் டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போது ப்ரைமரிலி ஜிபிஎஸ் வராமல் இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சில குறிப்பையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ண விரும்புகிறேன். முக்கியமான காரியம், இப்போ கோவிட் டைமில் நமக்கெல்லாம் சொல்லப்பட்டது இல்லையா, கையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணணும், நல்லா கழுவணும், அதை இப்படி கழுவணும், அதாவது ஃபிங்கர் டிப்ஸ்லேருந்து இந்த ரிஸ்ட்டுக்கு மேலே வரைக்கும் கழுவணும் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. சோப் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கையெல்லாம் கழுவணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை முக்கியமாக பண்ணணும். அதுதான் முக்கியமாக சொல்லப்பட காரியம். ரெண்டாவது, கண்டாமினேட்டட் ஃபுட்டை சாப்பிடாமல் இருக்கணும். அதாவது வெளியில் பொதுவாக வெளியிலேருந்து ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிடாமல் இருக்க நீங்கள் கூடுமான வரைக்கும் முயற்சி எடுங்க. வெளியில் போய் சாப்பிட வேணாம், வீட்டில் நீங்கள் குக் பண்ணுற ஃபுட்டே வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டருங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்க இல்லை டக் சாப்பிட்றீங்க, அது நல்லா வேக வச்சே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு, ட்ரிங்க் பாயில்டு வாட்டர், நீங்கள் குடிக்கிற தண்ணி எப்போவுமே சுட வச்சு வடிகட்டின தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது ஏன்னா இப்போ சைனாவில் அந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். சைனாவில் பார்த்திங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜிபிஎஸ் கேசஸ் நிறைய ரிப்போர்ட் ஆகிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அங்கே ரிப்போர்ட் ஆச்சு. அங்கே என்ன அப்படி அவங்க ஏன் இது மாதிரி வருது, ஏன் எங்கேருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்க அவங்க முயற்சி எடுத்தாங்க. அதன் மூலமாக அவங்க கண்டுபிடிச்ச காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மான்சூன் டைமில் இது வருது. மான்சூன் டைமில் குறிப்பாக பிள்ளைகளை தாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. மான்சூன் டைம், அதாவது மழை பெய்யும் போது இந்த பசங்க போய் வெளியில் வந்து மழை தண்ணியில் இல்லை வெளியிலலாம் வீட்டுக்கு வெளியிலலாம் விளையாடும்போது அங்கேருந்து வர அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் மூலமாக வருது. அந்த வாட்டரில் இந்த சிக்கன், இந்த பவுல்ட்ரி ஆனிமல்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து அதனுடைய ட்ராப்லெட்ஸ், அதனுடைய ட்ராப்பிங்ஸ் போடுது பாருங்கள். அதன் மூலமாக அதனுடைய கழிவுகள் மூலமாக, பறவை கழிவுகள் மூலமாக இந்த ஜிபிஎஸ் நோய் இந்த பிள்ளைகளை தாக்கியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம். அதனால தான் சுட வச்ச தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு முக்கியமாக சொல்கிறாங்க. கடைசியாக, டயரியா வருதா, விட்டு விட்டு வருது இல்லை தொடர்ச்சியாக வருது, அதோட ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு வீக்னஸ் வருதுன்னு வச்சுங்களேன். மசில் வீக்னஸ் இருக்குது, நடக்க முடியல, படியேற முடியல, நில தடுமாறுறீங்க அப்படின்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. கன்சல்ட் அ டாக்டர் இம்மீடியட்லி and find out what the cause of your ailment, sickness is அப்படின்னு சொல்கிறாங்க. நோயற்ற வாழ்வை வாழ எல்லா முயற்சிகளையும் நாம் எடுப்போம். இந்த வீடியோ குறிப்பாக அதற்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.